நம்ம எல்லாருமே இந்த அலா வைகுண்டபுரம்ல பார்த்துருப்போம். அதுதான் நம்ம வைகுண்டபுரம். அந்த படம் பார்க்குறப்ப ஒரு ஃபுல்ஃபில்னஸ், படம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த படத்தில் இருக்கிற எந்த கேரக்டரை நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த கேரக்டரை இவங்க பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணவே தோணாது. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணும். ஆனால் நம்ம வடக்கர்ஸ்க்கு மட்டும் வேற மாதிரி தோணிருக்கு. இந்த படத்தில் எல்லாம் நம்ம ஊர் ஆளுங்களாம் நடிச்சா எப்படி இருக்குன்னு தோணிருக்கு போல. அதனால ஷேசாதான டைட்டிலை வச்சு ரீமேக்கை பண்ணி போட்டானுங்க. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. நம்ம வைகுண்டபுரம் படத்தை பார்த்தோம் அப்படின்னா பேரெல்லாம் சும்மா காய்ச்ச வச்சிருக்க மாட்டாங்க, அதில் ஒரு உள்ளர்த்தம் வச்சிருப்பாங்க. இந்த படத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்னா நம்ம முரளி சர்மா பண்ண இந்த வால்மீகி கேரக்டர் தான். இப்போ வால்மீகி அப்படிங்கிறது யாரு? ராமாயணத்தை எழுதினவர். அவரு ராமாயணத்தை எழுதினதுனால தான் நமக்கு ராமாயணங்கிற ஒரு கதை கிடைச்சது. ஐயோ கதைன்னு சொல்லிவிட்டோமே, என்ன கிடைச்சது? வரலாறு கிடைச்சது. அந்த வால்மீகியால் நமக்கு எப்படி ராமாயணம் கிடைச்சதோ அந்த மாதிரி இந்த வால்மீகியால் நமக்கு வைகுண்டபுரம் கிடைச்சது. அவர் மட்டும் அந்த குழந்தைய மாற்றி வைக்காமல் இருந்திருந்தா இந்த கதையே இருந்திருக்காது, இந்த படமே இருந்திருக்காது. ஸோ ஒரு கதை கிரியேட் ஆக காரணமாக இருந்தவர் யாரு? வால்மீகி. அப்புறம் நம்ம தபு கேரக்டருக்கு யசோதான் பேர் வச்சிருப்பாங்க. யசோதா வந்துட்டு தெரியும் கிருஷ்ணரோட அம்மா. கிருஷ்ணர் வந்துட்டு போர்ல பஞ்சபாண்டவர்களுக்கு தேரோட்டியா இருந்தாருங்கிறது இந்த சபையோட அறிவீர். ஒரு கைண்ட் ஆஃப் வேலைக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஹீரோவோட பேர் என்ன? பண்டு. பண்டுன்னா வேலைக்காரங்கன்னு சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்காங்கன்னு படத்திலேயே சொல்லியிருக்காங்க. சோ கிருஷ்ணரோட அம்மா யசோதா. இதெல்லாம் எங்க படிச்ச? எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இந்த போடு போறியம்மா. யார் படிச்சாங்க யாரு தெரியும், ஏதோ வாயில வந்து அடிச்சு விட்ட. அப்ப இதெல்லாம் உண்மை இல்லையா? இல்ல ஹப்சாவா? பின்ன போடு போடு போடு. அப்படி சொன்னாதான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவன் சொன்னது அத்தனை சரி. ஸ்டார்டிங்கில் குழந்தைங்களை மாத்திர சீனு இதுதான் இந்த படத்தோட மையக்கருங்கிறதுனால அதை மட்டும் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க. வைகுண்டபுரத்தில் 20 வருஷம் கழிச்சு, ஷேர்சாதாவில் 25 வருஷம் கழிச்சு. ஒரிஜினல் வெர்ஷனில் நம்ம அல்லு அர்ஜுன் நம்ம ஏஆர்கேவோட வீட்டில் பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு ஹெலிகாப்டரில் கிளம்புற மாதிரி ஒரு கனவு அவங்க அப்பாவுக்கு. அப்பாடா கனவா, நான் கூட நடந்துருச்சோன்னு நினச்சிட்டுங்க. ஷேர்சாதாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் குதிரையில் என்ட்ரி கொடுக்குறான். குதிரையில் வீட்டுக்கு வந்து காரை எடுத்துக்கிட்டு போய் ஹெலிகாப்டரில் ஏறி போகிறாரு. அதுக்கு அந்த காரே நல்லா தானே இருக்குது, அதுலேயே ஆஃபீஸ் போயிருக்கலாமே. அதுக்கு என்ன கஷ்டமா அப்படி போய் திரும்பி நேராவே போகலாமே. வால்மீகி வந்து பார்க்குறப்ப நம்ம அல்லு அர்ஜுன் லைட்டாக ஸ்மைலோடு தூங்கிட்டு இருப்பாரு. தட் வாஸ் நைஸ். ஆனால் நம்ம ஷேர்சாதாவில் எங்க நீ சரி ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா ஐயோ காட்டடி பல்ல தாத்தா குழந்தை பயப்படுது வாயை மூடாதா. வைகுண்டபுரத்தில் நம்ம இளவரசர் அதான் நம்ம ராஜ் வந்துட்டு செமஸ்டரே எழுதாம திரும்பி வந்துட்டு இருப்பாரு. ஆனா ஷேர்சாதால இருக்கிற நம்ம ராஜ் 4 வருஷம் இன்ஜினியரிங் 7 வருஷம் ஆனாலும் முடிச்சுட்டு தான் வருவாரு. வைகுண்டபுரத்தில் இருக்கிற ராஜுக்கு அங்க தனியா வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஷேர்சாதால இருக்கிற நம்ம ராஜுக்கு தனியா ஒரு செஃப் வச்சிருப்பாங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. இந்த துப்பட்டா ஃபைட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம அல்லு அர்ஜுன் மாசா ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஷேர்சாதால தமாசா ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஏ உப்மாடா உப்மா. உப்மா சாப்பிடுறா. உப்மா எல்லாரும் போட்டு சாப்பிடுங்கடா. உப்மா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. ஏய் ஜுன்னின்னா ஹிந்தியில் துப்பட்டா நடத்தண்டா. நம்ம வைகுண்டபுரத்தில் இருக்கிற ஹீரோ வந்துட்டு இந்த டூரிஸ்ட் கம்பெனி மாதிரி ஒரு வேலைக்கு போவார். ஆனால் நம்ம ஷேர்சாதாவில் இருக்கிறவர் வந்துட்டு லாயரு. நம்ம வைகுண்டபுரத்தில் நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் தான் ஹீரோயினை பார்ப்பாரு. பார்த்தவர் அவங்க காலையே வரைக்க பார்த்துட்டு இருப்பாரு. ஷேர்சாதாலையும் லிஃப்ட்டில் தான் மீட் பண்ணுவாங்க. இவங்களும் குட்டையாக தான் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. ஆனாலும் தலைவன் பார்க்க மாட்டான். ஜென்டில்மேன்றான் என் தலைவன். நம்ம ஹீரோ இன்டர்வியூக்கு வந்தா ஹீரோயின் உள்ளதான் இருக்கிறாங்க. அடே தம்பி, ஹார்ட்வேர்டில் படித்தவன்லாம் என்கிட்ட வேலை கேட்டு வந்துட்டு இருக்கான். நீ கவர்மெண்ட் காலேஜில் படித்தவன், உனக்கு நான் ஏன்டா வேலை தரணும்? தர முடியாது. மேடம் ஒரு சான்ஸ் தர மாட்டீங்களா? சரிங்க வா. இந்த கேஸை பாரு, டைவர்ஸ் கேஸ். அவங்க கிட்ட பேசி நம்ம தலைவன் சேர்த்து வச்சிருவாப்ல. டேய் நான் என்ன இருக்கப்பட்டு படத்தில் வர மித்ரா நினச்சேடா, இவங்களை பிரித்து வைக்க தானே நான் காசு வாங்குவேன். சேர்த்து வச்சாலும் காசு தர மாட்டாங்க. நீ செட் ஆக மாட்டே, கிளம்பு. அப்புறம் வில்லனோட பையன் கூட வாக்குவாதம் நடக்கிற சீன். நம்ம ஜெயராம் நோ சொல்லுவார். இவர் பிதுக்கான்னு முழிப்பார். அதே மாதிரி இங்கே இருக்கிறவரும் நோ சொல்லுவார். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன ஆய் வருதா? இருந்துட்டு வந்து சொல்லுங்க. சொல்லேண்டா. போதும்.
நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கேஸை எடுத்துக்க சொல்லி ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்றான். என்னால் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ உள்ள பூந்து அவர் பண்ற எல்லாத்துக்கும் செக்ஷன் எல்லாம் பேசி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாராம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருப்பாங்க. வைகுண்டபுரத்துல இது எவ்வளோ ஐகானிக்கான சீனு தெரியுமா? நாம ஆஃபர் பண்ணி அதுக்கு அவங்க ஐயா எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா மட்டும் அதுக்கு அர்த்தம் வேண்டாம் தான். ऑफर अच्छा हो या बुरा, जब कोई ना बोलता है तो उसका मतलब ना ही होता है. ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டானா அதுக்கு அர்த்தம் நிச்சயம் வேண்டாம். और जब एक लड़की नो बोलती है तो उसका मतलब डेफिनेटली नो होता है. வாவ், நீ இவ்வளோ சூப்பராக லா பேசுவியா? யூ ஆர் அப்பாயிண்டட். ஏமா இவன் பேசின லாலாம் உனக்கு தெரியுமில்ல, அதையெல்லாம் அவங்ககிட்ட பேசி நீயே தப்பிச்சிருக்கலாமே. அப்பயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இது யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இது பெரிய அக்கா ரகசியம், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்கிட்ட சொல்லு, நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் இந்த பொண்ணு பார்க்குற சீனுக்கு வந்தோமா, உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அம்மா வந்துட்டு பெருசாக ட்ரை பண்ணாது, இந்த சம்பந்தத்தை எப்படியாவது நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் இங்கே பொண்ணு பார்க்குற சீனியை கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க பையனை வர சொன்னீங்கன்னா பார்த்துருவோம். சொப்பு சாமானை வச்சு விளையாடுற இவனுக்கெல்லாம் சன்னன் கேக்குதா? இவங்க இவருக்கு பிடிக்க கூடாதுங்கிறதுனால பீடியெல்லாம் பிடிக்கிறாங்க. கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. அப்படி இருந்தும் நம்ம தலைவன் I'm ready for this marriage. பின்ன அவன் காரோடய 1/4 மணி நேரம் விளையாண்டு இருந்தவையா, இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சா வேணான்றோனா? அடுத்த நாள் நம்ம ஹீரோயினே வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இவரை பார்த்தீங்களா? யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? இவரு தான் வடக்கத்து சமுத்திர கன்னியா. பாவமா இருக்குப்பா எனக்கு இவரை பார்த்தாலே. அமுல் பேபி. நம்ம ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் பார்த்தோமா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு குழப்பம், ஒரு கோவம், ஒரு வெறுப்பு எல்லாத்தையும் கலந்த மாதிரி. வால்மீகியை பார்த்துக்கிட்டே நடந்து போவார், பின்னாடி அவர் பண்ணது எல்லாமே ஞாபகம் வரும். அந்த ஆர்ட் ஸ்டைலே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்டர்மிஷன் விடுறப்பயுமே எந்த அளவுக்கு டைம் தேவையோ அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஆக்டர்ஸ் தன்னோட எமோஷனை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அப்படியே இங்கே வந்தோமா இங்கே எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி கோரமாக பார்த்துக்கிட்டே போவார். வால்மீகி பேசிக்கிட்டே வருவார். அடித்த உடனே கத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பாங்க. அடித்த உடனே தானே ஷாக் இருக்கும், அப்பா அடிச்சிட்டான்னு. இந்த காமன் சென்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னமோ போங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அல்லு அர்ஜுனோட அந்த டைலாக் டெலிவரிக்கும் அவரோட அந்த எமோஷனல் ஆக்டிங்க்கும் 10% கூட இவர் பண்ணல. எனக்கு அந்த ஆஸ்தியும் வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், எல்லாத்தையும் உன் பையனே அனுபவிக்கட்டும், எனக்கு வேண்டாம். उन्हें ये सब बता के मुझे क्या मिलेगा? पैसा, बंगला, गाड़ी. छे என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்னடா செய்வ? ஃப்ரீடம். உன்னை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாங்கிற ஃப்ரீடம். सच जानकर तुझे क्या मिला? फ्रीडम. मैं हमेशा सोचता था कि मैं कुछ भी कर लूं बाबा इंप्रेस ही नहीं होते. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் வெர்சஸ் மேட். வரதே இல்லை. லோ சுகர் வேற வந்து டீயும் அனுப்பிச்சிட்டீங்க. அப்புறம் இந்த ஹார்பரில் வர ஃபைட்டு நம்ம அல்லு அர்ஜுனுக்கு நல்லா மாசாக இருக்கும், ஆனால் தலைவனுக்கு செம தமாசா இருக்கும். கூட நல்லா இருக்க. अच्छा छाता है. வெக்கப்படாதீங்க, கண்டிப்பா. வைகுண்டபுரத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. சிங்கிள் ஷாட்டு தான். குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஷாட்டில் கன்வே பண்ணிடுவாங்க. தாத்தாவுக்கு பேரன் இப்படி இருக்கிறானேன்னு பிரச்சனை, பேரனுக்கு நம்ம சொல்கிறத யாரும் கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்ற பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு இவன் நம்மளை பார்க்கவே மாட்டேன்றான்ற பிரச்சனை, இவருக்கு அடுத்து எதில் ஆட்டையை போடலாங்கிற பிரச்சனை, அப்புறம் நம்ம தபுக்கு புருஷனோடைய பிரச்சனை. ரொம்பவே அருமையான ஷாட்டு. நீங்கள் வேணால் படம் பார்க்கும்போது மறுபடியும் பாருங்களேன், அந்த ஷாட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே அவனுங்க அவ்வளோலாம் எஃபர்ட் போடவே இல்லை. வாமா வந்து கண்ணாடி முன்னாடி நில்லுமா, அவ்வளோதான் பிரச்சனையை சொல்லியாச்சு. வைகுண்டபுரத்தில் வந்துட்டு ராஜுக்கு அத்தை பொண்ணுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிள்ளை ராஜுவை லவ் பண்ணுறதுனால அம்முவை கழட்டி விடுறது ஈஸி. ஆனால் இங்கே அப்படி ஒரு கேரக்டரே இல்லை. என்ன பண்ணுறது? பாகி 3ல என்ன படத்தை ரீமேக் பண்ணோம், அது வேட்டை படம். ஃபாரின் ரிட்டர்னு உள்ளூர்காரன் ஒருத்தனை லவ் பண்ணுறா, வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. வேட்டையில் இருக்கிற கார் சீனை தூக்கி இதில் போடு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க. இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல, நினைச்சாலே பயமா இருக்கு.
இன்னொரு விஷயம் ஹிந்தியில் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும்னா ராஜுக்கு கொடுத்த டெஃபினிஷன். ராஜு இங்கே பெருசாக டெஃபினிஷனே கொடுக்க மாட்டான். ஆனால் ஹிந்தியில் இருக்கிற ராஜு கொடுத்த டெஃபினிஷன் நல்லா இருந்துச்சு. தாத்தா உங்களோட தாத்தா பேர் என்ன? கிஷன் சந்து. உங்களை உங்கள் பேர் சொல்லி கூப்பிடாம கிஷன் சந்தோட பேரன் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தான் எனக்கு இருக்குது ஒவ்வொரு நாளும். எனக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுவார். இந்த சீனை பார்க்குறப்ப அட இந்த சீன் மட்டும் வைகுண்டபுரத்தில் இருந்திருக்கலாமே எனக்கு தோணுச்சு. சரி இங்கே தான் ராஜுவோட மாமன் பொண்ணே இல்லையே, யாரை கடத்துவானுங்க வில்லனுங்க? ராஜுவோட அம்மாவை கடத்திடுவானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு தன்னோட பயாலஜிக்கல் மதரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். கடைசியாக ஒரு சீன் வச்சுருப்பானுங்க, வால்மீகிக்கு பண்டு ஒரு பைக்கு தர மாதிரி. இவனுங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிச்சா இல்லையா? முடியல. எனக்கு மற்ற எந்த கேரக்டர் மாற்றினது கூட பெருசாக தெரியல. சரி மாற்றிக்கங்கடான்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த வால்மீகி கேரக்டருக்கு நம்ம முரளி சர்மா கொடுத்த அந்த இம்பேக்டை இவரால் கொடுக்க முடியல. அவரோட அந்த ஈவில்னஸ்ஸு, அவர் நடக்கிற அந்த நடை, அவர் பேசுகிற விதம், கிவ் திஸ் மேன் அவார்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை தூக்கிக்கிட்டு போய் வடக்கில் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சொல்லுங்கள், வறுத்து எடுத்துருவோம். சரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.